இயேசுவை நம்பி வந்தவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். வேதாகமத்தில் ரூத் என்றொரு பெண் இருந்தாள். அவள் ஒரு அந்நிய பெண், தேவனை அறியாதவள், தன் கணவனை இழந்து யாரும் இல்லாத விதவை பெண்ணாக இருந்தாள். அவளுடைய எதிர்காலம் வெறுமையாகத் தெரிந்தது. அவளுடைய மாமியார் நயோமி அவளை தன் சொந்த மக்களிடம் திரும்பிச் செல்லும்படி வற்புறுத்திய போது அவள் ஒரு சக்தி வாய்ந்த முடிவை எடுத்தாள். உமது தேவன் என் தேவன் என்று சொல்லி கர்த்தரை தன் சொந்த கடவுளாக ஏற்றுக்கொண்டாள். ஒரே மெய்யான தேவன் மீது தன் நம்பிக்கையை வைத்தாள். அந்த முடிவு எல்லாவற்றையும் மாற்றியது. தேவன் அவளை கைவிடவில்லை. அவர் அவளுடைய துக்கத்தை மகிழ்ச்சியாகவும் அவளுடைய வெறுமையை நிறைவாகவும் அவளுடைய உடைந்த கதையை ஒரு அழகான சாட்சியாகவும் மாற்றினார். ரூத்தின் வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாற்றப்பட்டது. பின்பு கர்த்தர் அவளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார். அவளுடைய பெயர் தேவனுடைய வேதாகமத்தில் எழுதப்பட்டது. மேலும் அவள் இயேசு கிறிஸ்துவின் வம்சத்தில் ஒரு பகுதியாக ஆனாள். இதுவே தேவனுடைய உண்மையுள்ள தன்மை. இன்று நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்தால் இதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் உங்களை ஒருபோதும் ஒதுக்கிவிட மாட்டார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு அன்பும் இரக்கமும் நிறைந்தவர். நீங்கள் அவரை தேடி அவரை நம்பி அவருடன் நடக்கும்போது அவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார்.